அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் மக்களுக்கான இயக்கமாக முழுமை பெற்ற கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய மறைந்த புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த 3 வேளை முழுமையாக மக்கள் உணவருந்தப்பட வேண்டும், வசிப்பதற்கு ஒரு நல்ல வீடு கட்டமைப்பு முழுமைப்படுத்த வேண்டும், வேலை வாய்ப்புகளை முழுமைப்படுத்தி அனைத்து இல்லத்திலுமே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். இன்றைக்கு நடக்கின்ற ஒரு தீய சக்தியான ஆட்சி மக்களை அடிமைத்தனமாக இன்றைக்கு அனைத்து இல்லத்திலுமே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மட்டுமே நாம் வாங்கக்கூடிய பொருட்களை தீர்மானம் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எண்ணற்ற விளம்பரங்களை செய்து மக்களிடத்தில் பொய் வார்த்தைகளை கூறி ரசாயனம் கலக்கப்பட்ட உணவுகள் மட்டுமே இன்றைக்கு நேரடியாக விளம்பரங்களாக கொண்டு வந்து கடைகளில் பொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கும் அவல நிலையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்குரிய ஒரு நல்ல சமையல் எண்ணெயை இன்றைக்கு விற்பனை செய்யாமல் சூரியகாந்தி எண்ணெயை கொண்டு வந்து முழுமையாக அனைத்து இல்லத்திலும் கொண்டு வந்து கொடுப்பதற்குரிய எண்ணற்ற விளம்பரங்களை மட்டுமே அடுக்கடுக்காக விளம்பரம் செய்து இதற்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் ஒரு தனிநபர் ஆதிக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு துணையாக இன்றைக்கு மருத்துவம் முழுமையாக இவர்களுக்கு துணையாக நின்று கைகோர்த்து கொண்டிருக்கின்றது. நாம் பயன்பாட்டில் கொண்டு வந்து அனைத்து கடலெண்ணெய் மற்றும் நல்லெண்ணெய், நெய் போன்ற அனைத்தையுமே இன்றைக்கு யாரோ ஒரு தனிநபர் ஆதிக்கத்தால் முழுமை பெறாத நம்மளுடைய மக்களுக்குரிய பயன்பாட்டுக்குரிய அனைத்துமே தடை செய்யப்பட்டு ஒரு பக்கம் விவசாய மக்களுடைய உற்பத்தி இல்லாமல் தடுக்கப்பட்டு மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு வர்த்தகமாக நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலும் மற்ற மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து வாங்கக்கூடிய பொருட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு இடத்திலுமே நம்மளுடைய பயன்பாட்டுக்காக விவசாய மக்கள் பயன்படுத்திய அனைத்துமே ஒரு தடையாக இன்றைக்கு ஏற்படுத்தி விவசாய மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் அதிகப்படியான விலை கொடுத்து மக்கள் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய ஒரு சேமிப்பு என்பது ஒரு கனவாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நியாயமாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இன்றைக்கு ரசாயனம் ஊட்டப்பட்டு செறிவூட்டப்பட்டு விளம்பரங்களாக மட்டுமே மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் மீண்டும் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் நெய் போன்ற அனைத்துமே பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ஒரு மக்களுக்குரிய பயன்பாட்டுக்குரிய பொருளாக மாறப்படும். மக்களும் ஒரு நல்ல உடல் நலத்தோடு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை வாழ்வதற்குரிய பங்கீடாக முறைப்படுத்தப்படும். ஆனால் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நாம் சூரியகாந்தி எண்ணெயை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை இடத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சூரியகாந்திக்குரிய இந்த உற்பத்தி நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை மாநிலத்தில் இந்த சூரியகாந்தியினுடைய உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலை நாடுகளிலிருந்து இன்றைக்கு எண்ணற்ற எண்ணெய்களாக அதிலும் அங்கு தடை செய்யப்பட்ட எண்ணெய்களை நாம் இங்கு கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். ரசாயனம் ஊட்டப்பட்டு அது இவர்களுக்கேற்ப கடலெண்ணெயாகவும் நல்லெண்ணெயாகவும் மற்றும் இந்த சூரியகாந்தி எண்ணெயாகவும் மாற்றிக்கொண்டிருக்கும் ரசாயனம் சேர்க்கப்பட்டதாக ஒரு முழுமை பெறாத ஒரு சமையல் எண்ணெயாக கொண்டு வந்து விற்பனைக்குரிய ஒரு மாய பிம்பமாக இந்த வியாபாரிகள் இன்றைக்கு ஒரு தனிநபர் ஆதிக்கமாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு துணையாக மாநில அரசும் மத்திய அரசும் முழுமை பெற்று கொண்டிருக்கின்றது. கொடுக்கின்ற வாங்குகின்ற கமிஷனுக்கு